வணக்கம். இது உங்கள் எஸ் ஆஸ்ட்ரோ. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உங்கள பத்தி, குறிப்பா உங்க மனச பத்தி. நீங்களே இதுவரைக்கும் உணராத பல ரகசியங்கள சொல்ல போகுது. ஆமா, ஏன்னா நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? கரெக்ட். உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கிற முடிவுகள், உங்களுக்கு கிடைக்கிற வெற்றிகள், ஏன் நீங்க சந்திக்கிற சவால்களுக்கு கூட உங்க ஜாதகத்துல ஒரு குறிப்பிட்ட கிரகம் தான் காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? ஜோதிட சாஸ்திரத்துல ரொம்பவே ஆழமான, அதே சமயம் நம்ம அன்றாட வாழ்க்கையோட ரொம்ப நெருக்கமா இருக்கிற சந்திரன் பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல முழுமையா பார்க்க போறோம். உங்க ஜாதகத்துல உள்ள 12 வீடுகள்ல சந்திரன் எந்த இடத்துல உட்கார்ந்திருக்கார், அதனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கறத ரொம்ப பிராக்டிகலா பார்க்க போறோம். பொதுவா சந்திரன் அப்படின்னு உடனே வானத்துல வெளிச்சம் தர்ற ஒரு குழிந்த நிலவுன்னு மட்டும்தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஜோதிட ரீதியா பார்த்தா சந்திரன் அப்படிங்கிறவரு ஒரு மனோகாரகன். அதாவது உங்க மனச முழுமையா ஆளுமை செய்றவர்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு தாய்க்காரகன். கண்டிப்பா. இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அதாவது சந்திரன் எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் காரகனா இருக்காருன்னு நான் படிச்சப்போ ரொம்ப வியப்பா இருந்துச்சு. என்னென்ன விஷயங்கள்னு நேர்களுக்கும் சொல்லலாமே. நீர்நிலைகள், நமக்கு இலவசமா கிடைக்கிற பொருட்கள், நம்மளோட மறதி, சந்தேகம், பால் தயிர் வியாபாரம், அப்புறம் சலவை தொழில் செய்யறவங்க, சமையல்காரர்கள், ஏன் ஒரு நாட்டோட கப்பல் படைக்கு கூட சந்திரன் தான் காரகனா. ஆமா. இதையெல்லாம் பார்க்கும்போது சந்திரன் ஏதோ வானத்துல மட்டும் இல்ல, நம்ம வீட்டு சமையலறையிலிருந்து கடல் கடந்து போற கப்பல் வரைக்கும் வியாபிச்சிருக்காருன்னு தோணுது இல்லையா? நீங்க சொன்ன அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரு பொதுவான விஷயத்தை கவனிச்சிங்களா? தண்ணீர், பால், சலவை, கப்பல் படை, இது எல்லாமே ஓயாம இயங்கிட்டே இருக்கிற விஷயங்கள். ஒரு நிலையற்ற தன்மை கொண்டது. ஓ ஆமா. நம்ம மனசும் அப்படிதானே, ஒரு இடத்துல நிக்காம அலபாய்ஞ்சுகிட்டே இருக்கும். அதனாலதான் மனச ஆள்ற சந்திரனுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் காரகமா கொடுத்திருக்காங்க. ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. ஆனா இதுல இன்னொரு ரொம்ப ஆழமான மருத்துவ மற்றும் ஆன்மீக இணைப்பும் இருக்கு. சந்திரன் வெறும் வெளியுலக விஷயங்களை மட்டும் தீர்மானிக்கிறது இல்ல, உங்க உடம்புக்குள்ள நடக்கிற பல விஷயங்களுக்கும் அவர்தான் பொறுப்பு. மருத்துவ ஜோதிடத்திலயும் சந்திரன் வருவாரா? கண்டிப்பா வருவார். ஒருத்தரோட சிறுநீரகம், நுரையீரல், இடது கண், ஆஸ்துமா பிரச்சனை, ஏன் கை கால் வலிப்பு மாதிரியான நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சந்திரன் தான் முக்கிய காரணமா இருக்காரு. ஓஹோ. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற நீர்ச்சத்தை பேலன்ஸ் பண்றது அவர்தான். இப்போ ஆன்மீக ரீதியா பாத்தீங்கன்னா இது இன்னும் நுணுக்கமா போகும். சந்திரனுக்கு உகந்த தானியம் நெல், நவரத்னங்கள்ல அவருக்குரியது முத்து. அவருக்கு பிடிச்ச மரம் முருங்க மரம். அதிதேவதை யாருன்னு பாத்தீங்கன்னா சாட்சாத் பார்வதி தேவி. சந்திரனுக்குரிய சுவை இனிப்பு. அவரோட வாகனம் வெள்ளை குதிரை. வெள்ளை குதிரையா? ஆமா. இந்த குதிரை அப்படிங்கறது எதை குறிக்குதுன்னா, நம்ம எண்ணங்கள் எப்படி குதிரை மாதிரி வேகமா ஓடுது அப்படிங்கறத உணர்த்துது. இப்படி இயற்கையோடும் நம்ம உடம்போடும் சந்திரன் ரொம்ப ஆழமா கலந்திருக்காரு. வாவ். இனிப்பு சுவைக்கும் முருங்க மரத்துக்கும் கூட சந்திரன் தான் காரணமா? இது நிஜமாவே ஒரு புதுமையான தகவல் தான். இதை கேட்கும்போது நம்ம ஊர்ல வழக்கமா சொல்ற ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வருது. விதி கெட்டால் மதியை பார்னு சொல்வாங்களே, அதானே? அதேதான். எனக்கு என்னவோ இது வெறும் பழமொழி மாதிரி தெரியல, இதுக்குள்ள ரொம்ப ஆழமான ஒரு வாழ்க்கை தத்துவம் ஒளிஞ்சிருக்குன்னு தோணுது. இதோட உண்மையான அர்த்தம் தான் என்ன? இது ஜோதிடத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு அடிப்படை விதி. விதி அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல இருக்கிற லக்னம். அதாவது நீங்க பிறந்த நேரம், உங்களுக்கான தலையெழுத்துன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஒருவேளை ஒருத்தருக்கு அவரோட லக்னம் ரொம்ப பலவீனமா போயிடுச்சு, அல்லது அவரோட வாழ்க்கையில அவர் நினைச்ச எதுவுமே நடக்கல, எல்லாமே தடையா இருக்குன்னா அவர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? அந்த நேரத்துல தான் அவர் தன் மதிய, அதாவது சந்திரனை பார்க்கணும். சந்திரன் அவர் ஜாதகத்துல எந்த வீட்ல இருக்காரோ அந்த வீட்டை லக்னமா நினைச்சுக்கிட்டு பலன்களை கணிக்க ஆரம்பிக்கணும். ஒரு மாற்று வழி மாதிரி. ஆமா. சிம்பிளா சொல்லணும்னா விதி அப்படிங்கிறது உங்க வண்டியோட ஸ்டியரிங் மாதிரி. அது உடைஞ்சு போனா கூட உங்க மனசு அப்படிங்கிற என்ஜின் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நீங்க எந்த ஒரு பெரிய பிரச்சனையில இருந்தும் ஈஸியா வெளில வந்துடலாம். அருமையான உதாரணம். லக்னம் கைவிட்டாலும் ஒருத்தரோட மன வலிமை அவரை எப்படி மேல கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் சிறந்த உதாரணம். ஆனா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னது அது? அந்த சந்திரன் வளர்பிறை சந்திரனா இல்ல தேய்பிறை சந்திரனா அப்படிங்கறத பொறுத்து பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். வளர்பிறை சந்திரன் முழுமையான நல்ல பலன்களை கொடுப்பார், அவர் சுபர். தேய்பிறை சந்திரன் கொஞ்சம் சுமாரான பலன்களை கொடுப்பார், அவர் பாவி. இத மனசுல வச்சுக்கிட்டு தான் நாம ஒவ்வொரு வீட்டோட பலன்களையும் பார்க்கணும் இல்லையா? கரெக்ட். அதாவது சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் நம்ம மனசு ஸ்ட்ராங்கா இருந்தா எதையும் சாதிக்கலாம். சரி, இப்போ நாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். உங்க ஜாதகத்துல சந்திரன் எந்தெந்த வீட்ல இருந்தா என்ன நடக்கும்னு பார்க்கலாம். முதல்ல 1ஆம் இடத்துல இருந்து ஆரம்பிப்போம். 1ஆம் இடம், அதாவது லக்னத்திலேயே சந்திரன் இருந்தா என்ன பலன்? ஒருத்தரோட குணாதிசயத்தை குறிக்கிற அதே இடத்துல மனசு குறிக்கிற சந்திரன் இருந்தா அவங்க இயற்கையிலேயே ரொம்ப தாயுளம் கொண்டவங்களா இருப்பாங்கன்னு படிச்சேன். ஆமா, 100க்கு 100 உண்மை. எந்த சூழ்நிலையிலையும் மத்தவங்களுக்காக விட்டு கொடுக்கிற மனப்பான்மை உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குமாமே. 1ஆம் இடம் அப்படிங்கிறது நான் அப்படிங்கறத குறிக்கிற இடம். அங்க போய் அன்பும் அரவணைப்பும் கொண்ட சந்திரன் உட்காரும்போது அந்த நபர் இயல்பாகவே ரொம்ப மென்மையானவரா மாறிடுவார். இவங்களை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? யாருக்காவது ஒரு கஷ்டம்னா முதலாளா போய் நிக்கிறது இவங்கள தான் இருப்பாங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு பயணம் செய்யறதுன்னா உயிர் போகும். எப்பவும் ஒரே இடத்துல அடைஞ்சு கிடக்க மாட்டாங்க. அப்போ இவங்க எப்பவும் ஊர் சுத்திக்கிட்டே இருப்பாங்களா? ஆமா, புதிய புதிய இடங்களை தேடி போறது, புது மனிதர்களை சந்திக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? சந்திரன் ஒரு நிலையற்ற கிரகம்னு முதல்ல பார்த்தோம் இல்லையா? அதனால இவங்க மனசும் எப்பவும் ஒரு தேடலோடவே இருக்கும்.
சாப்பாட்டு விஷயத்திலயும் இவங்க ஸ்பெஷல்னு கேள்விப்பட்டேன். சாப்பாட்டு விஷயத்துல இவங்க ரொம்பவே கில்லாடிகள். விதவிதமான உணவுகளை தேடி புடிச்சு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க. சோ நீங்க எப்பவும் அடுத்த ட்ரிப் எங்க போலாம், அடுத்த வேளை என்ன புதுசா சாப்பிடலாம்னு யோசிக்கிற ஆளா இருந்தா உங்க லக்னத்துல சந்திரன் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சாப்பாட்டை ரசிச்சு சாப்பிடுவாங்கன்னு சொல்லும்போது எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சரி, இப்போ 2ஆம் இடத்துக்கு வருவோம். இது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். அதாவது நம்ம பணம் மற்றும் பேச்சை குறிக்கிற இடம். ஆமாம். இங்க சந்திரன் இருந்தா பணப்புழக்கத்துக்கு பஞ்சமே இருக்காதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பேச்சு கல்லையும் கரைய வைக்கும்னு சொல்ற அளவுக்கு அவ்வளோ இனிமையா இருக்குமாம். அப்போ இவங்க வார்த்தைகளை வச்சே உலகத்தை ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்க ஒரு கூட்டத்துல பேச ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாரும் அப்படியே அமைதியா கேட்பாங்க. இவங்க பேச்சுல ஒரு விதமான காந்த சக்தி இருக்கும். பெர்சுவேசிவ் ஸ்பீக்கிங்னு சொல்லுவாங்களே, அதுவா? அதேதான். மத்தவங்கள ரொம்ப ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஒரு பொருளை விக்கணும்னாலோ இல்ல ஒரு பெரிய பிசினஸ் டீல் பேசணும்னாலும் இவங்கள விட்டா ஆள் கிடையாது. சூப்பர். இதுக்கு காரணம் இவங்க மூளையில இருந்து பேசுறதை விட மனசுல இருந்து பேசுவாங்க. எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களோட இமோஷன்ஸ சரியா புரிஞ்சுகிட்டு அதுக்கேத்த மாதிரி வார்த்தைகளை கோர்ப்பாங்க. அதனால இவங்களுக்கு நல்ல சிறப்பான கல்வியும் கிடைக்கும். குடும்பத்தை எப்படி பாத்துப்பாங்க? பேச்சாலேயே நல்ல சொத்து சுகங்களை சேர்த்து குடும்பத்தை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிற வித்தை இவங்களுக்கு அதுபடி. சுருக்கமா சொன்னா இவங்க குரல் தான் இவங்களோட மிகப்பெரிய மூலதனம். பணம், திறமை, பேச்சு எல்லாமே ஒரு சேர அமையிறது பெரிய வரம் தானே. அடுத்ததா 3ஆம் இடம். இது தைரியம், வீரியம் மற்றும் முயற்சிகளை குறிக்கிற இடம். இங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. கேளுங்க. இவங்க ரொம்ப தைரியசாலிகளா இருப்பாங்கன்னு சொல்ற அதே நேரத்துல இவங்க எடுக்கிற முதல் முயற்சியில சில தடைகள் வரும், தோல்விகள் வரும்னு சொல்றாங்க. ஆனா கடைசியில மாபெரும் வெற்றி பெறுவாங்கன்னு இருக்கு. தைரியமா இறங்குறவங்களுக்கு ஏன் முதல் முயற்சியில தோல்வி வரணும்? இத புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கேன்னு தோணும். ஆனா இது ரொம்ப லாஜிக்கலான ஒரு கேள்வி. 3ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளோட முயற்சி. சந்திரன் அப்படிங்கிறது வளரும் மற்றும் தேயும் தன்மை கொண்டது. ஓ ஆமா, வளர்பெறை தேய்பெறை மாதிரி. கரெக்ட். அப்போ இவங்க ஒரு காரியத்துல இறங்கும்போது இவங்களோட ஆரம்ப கால முயற்சிகள்ல ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும். சில சமயம் ரொம்ப நம்பிக்கையா இருப்பாங்க, சில சமயம் நம்மளால முடியுமான்னு ஒரு சந்தேகம் வரும். அந்த தடுமாற்றத்தால தான் முதல் சில முயற்சிகள்ல சறுக்கல்கள் நடக்கும். அப்போ அந்த சர்க்கிளை தாண்டி எப்படி மேல வராங்க? சந்திரன் மனோகாரகன் இல்லையா? அதனால ஒரு தடவை விழுந்துட்டா இவங்க அப்படியே முடங்கி போயிட மாட்டாங்க. அந்த தோல்வியில இருந்து கிடைக்கிற வலிய அப்படியே எரிபொருளா மாத்திக்குவாங்க. தன்னோட மன வலிமையால முட்டி மோதி கடைசியில மிகப்பெரிய வெற்றியை அடைவாங்க. கிரேட். இவங்களுக்கு இன்னொரு மாபெரும் யோகம் இருக்கு. இவங்க பிறந்த ஊரை விட வெளியூர் அல்லது வெளிநாடுகள்ல போய் செட்டில் ஆனாங்கன்னா இவங்க புகழ் கொடிகட்டி பறக்கும். பல கஷ்டங்களை தாண்டி எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க மத்தவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாவே இருப்பாங்க. விழுந்தாலும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எந்திரிச்சு வர்றவங்க இவங்க. ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. இப்போ அடுத்ததா 4ஆம் இடம். இது சுகம், தாய், வாகனம், கல்வி, இதுக்கெல்லாம் உரிய இடம். இங்க சந்திரன் இருக்கிறது பல விதங்கள்ல ரொம்ப நல்லதுன்னு பார்த்தாலும் காரகோ பாவ நாஸ்தி அப்படிங்கிற ஒரு ஜோதிட விதியை இங்க பயன்படுத்துறாங்க. அதாவது எந்த ஒரு கிரகமும் தனக்கு சொந்தமான காரகத்துவ இடத்துல உட்கார்ந்தா அந்த இடம் கொஞ்சம் பாதிக்கப்படும் சொல்றாங்க. ஆமா. சந்திரன் தாய்க்காரகன். அவர் தாய்ஸ்தானமான 4ஆம் இடத்திலே உட்காரும்போது தாயாருக்கு சில உடல்நல குறைபாடுகள் வரலான்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் பயமா இருக்கே, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இத நான் ஒரு சின்ன உதாரணத்தோட விளக்குறேன். உங்க வீட்ல ஒரு சின்ன செயற்கை நீரூற்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ரொம்ப பவர்ஃபுல்லான வாட்டர் பம்பை மாட்டினா என்ன ஆகும்? தண்ணி அதிகமா ஃபோர்ஸா வந்து வெளியில சிந்திடும். அது மாதிரி தான் இதுவும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாய்மை உணர்வுக்கான இடம். அங்க போய் ஒட்டுமொத்த தாய்மைக்கும் அதிபதியான சந்திரன் உட்காரும்போது அங்க எனர்ஜி ஓவர்லோட் ஆகுது. ஓ, அந்த அதீத எனர்ஜி தான் பிரச்சனையா? ஆமா. அதனால தாயாருக்கும் பிள்ளைக்குமான பாசம் ரொம்ப அதிகமா எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அந்த அதீத பாசத்தாலேயே சில மனஸ்தாபங்கள் வரலாம், அல்லது தாயாருக்கு அடிக்கடி சிறு சிறு உடல்நல கோளாறுகள் வரலாம். மத்தபடி இந்த வீட்ல வேற என்ன ஸ்பெஷல்? இந்த 4ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருந்தா உங்களுக்கு சொத்து, சுகம், நல்ல ஆடம்பரமான வாகனங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. நீங்க வசிக்கிற வீட்டுக்கு பக்கத்துல கண்டிப்பா ஒரு ஏரி, குளம் இல்லைன்னா கடலோரமா உங்க வீடு அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சந்திரனுக்கு தண்ணி பக்கத்துல இருந்தாதான் பிடிக்கும். கரெக்ட். அதே போல இவங்களோட கிரகிக்கும் திறன் ரொம்ப அபாரமா இருக்கும். ஒரு வாட்டி படிச்சா அப்படியே மனசுல பதிஞ்சிடும். வீட்டை சுத்தி ஒரு குளம் அல்லது ஏரி இருக்கிறது எவ்வளவு ஒரு அமைதியான விஷயம். சரி, இப்ப நம்ம வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போவோம். நம்ம பிறந்த வீடு, அம்மா, வசதிகள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு கட்டத்துல நம்ம வெளி உலகத்துல அடி எடுத்து வைக்கணும். ஆமா, அதுதான் 6ஆம் இடம். அங்க நமக்கு சவால்கள், எதிரிகள், கடன்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கும். ருணா ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. இங்க சந்திரன் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில ஆடம்பரமான எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் சவால்கள் நிறைந்த இடம், ஆனா அங்க போய் மனசு ஏன் ஆடம்பரத்தை தேடணும்? இது ஒரு முரண்பாடா தெரியலையா? இது ஒரு அருமையான சைக்காலஜிக்கல் பாயிண்ட். 6ஆம் இடம் அப்படிங்கிறது போராட்டங்களுக்கான களம். இங்க மனசு குறிக்கிற சந்திரன் இருக்கும்போது இவங்க மனசு எப்பவும் ஒரு போர்க்களத்துல இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணும். அப்போ உள்ளுக்குள்ள நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குமா? நிறையவே இருக்கும். அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற வலிய மறைக்கிறதுக்காக இவங்க மனசு வெளி உலகத்துல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைய, ஒரு பெரிய அங்கீகாரத்தை தேடும். நான் ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன் மத்தவங்களுக்கு காட்டிக்க விரும்புவாங்க. அப்ப அந்த எதிர்பார்ப்புகளை அடையறதுக்காக கடுமையா உழைப்பாங்க. இல்ல வேலைய வாங்கிடுவாங்க. குறிப்பா வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குமே. இருக்கு. 6ஆம் இடம் நோயை குறிக்கிறதால இவங்களுக்கு அடிக்கடி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம்.
மனசுல இருக்கிற ஸ்ட்ரெஸ் நேரடியா வயிற்றத்தான் பாதிக்கும். ம், அதே போல இவங்களுக்கே தெரியாம இவங்களுக்கு நிறைய எதிரிகள் உருவாவாங்க. அதனால யார்கிட்ட பழகுறோம், யார நம்புறோம் அப்படிங்கறதுல ரொம்பவே உஷாரா இருக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக ஆடம்பரத்தை தேடுறாங்க. ரொம்ப ஆழமான விளக்கம். இதை எல்லாரும் கண்டிப்பா கவனத்துல வச்சுக்கணும். சரி, இப்ப 7ஆம் இடத்துக்கு வருவோம். களத்திரம் மற்றும் நண்பர்கள் ஸ்தானம். இது ரொம்ப சந்தோஷமான இடம். இதை படிக்கும்போதே எனக்கு முகம் மலர்ந்துடுச்சே. உங்களுக்கு ரொம்ப வசீகரமான அழகான வாழ்க்கை துணை அமைவாங்க. காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். பெண்கள் மூலியமா வாழ்க்கையில பல நன்மைகள் நடக்கும்னு சொல்றாங்க. இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்னங்க வேணும்? நிஜமா 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தா அவங்க ரொம்பவே அதிர்ஷ்டசாலிங்க தான். வாழ்க்கை துணை ரொம்ப அன்பானவங்களா இருப்பாங்க. ஆனா இதை விட ஒரு சூப்பரான விஷயம் இதுல இருக்கு. என்னது? 7ஆம் இடம் அப்படிங்கிறது உங்க பார்ட்னரை மட்டும் குறிக்கல, நீங்க சமூகத்தோட, அதாவது பப்ளிக் கூட எப்படி பழகுறீங்க அப்படிங்கறதையும் குறிக்கும். சந்திரன் இங்க இருக்கும்போது சமூகத்துல இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க இமோஷன்ஸ் என்ன அப்படிங்கறதை உங்களால ரொம்ப துல்லியமா புரிஞ்சுக்க முடியும். ஓ, அதனாலதான் இவங்க பப்ளிக் ஸ்பீக்கர்ஸா வராங்களா? ஆமா, இவங்களோட கற்பனை திறன் வானத்தை முட்டும். அதனாலதான் இந்த அமைப்பு இருக்கிறவங்க நிறைய பேர் மாபெரும் எழுத்தாளர்களா, கவிஞர்களா அல்லது பெரிய மேடை பேச்சாளர்களா இருக்காங்க. மக்கள் மனசுல இருக்கிறத அப்படியே வார்த்தைகளா வடிச்சு அவங்கள கட்டி போடுற வித்தை இவங்களுக்கு இயற்கையிலேயே அமைஞ்சிருக்கும். காதலும் கலையும் இவங்க வாழ்க்கையில ரொம்ப அழகா பின்னி பணிஞ்சிருக்கும். மக்கள் மனசை படிக்கிற கலை தெரிஞ்சவங்க இவங்க. சூப்பர். அடுத்தது 8ஆம் இடம். ஆயுள் மற்றும் தடைகளை குறிக்கிற இடம். இதுதான் எல்லாரும் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆமா, சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. இங்க சந்திரன் இருந்தா எப்பவும் ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும். தெளிவா எந்த முடிவும் எடுக்க முடியாம தவிப்பாங்கன்னு சொல்றாங்க. 8ஆம் இடத்துல அப்படி என்னதான் இருக்கு? மனசு ஏன் இவ்வளவு வளைகலிக்கப்படுது? 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு இருட்டான, ரகசியமான மறைவு ஸ்தானம். ஒரு பெரிய பூட்டப்பட்ட இருட்டார மாதிரி. இப்போ மனச குறிக்கிற சந்திரனை கொண்டு போய் அந்த இருட்டறையில அடைச்சா எப்படி இருக்கும்? மூச்சு திணறும் இல்லையா? அதுதான் இவங்களுக்கு நடக்குது. இவங்களுக்குள்ள 1000 கவலைகள், வலிகள் ஓடிட்டு இருக்கும். ஆனா அத வெளியில யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. தன் உணர்வுகளை தானே ஒரு இருட்டு அறைக்குள்ள பூட்டி வச்சுக்குவாங்க. இது மன அழுத்தத்துக்கு கொண்டு போயிடுமே. ஆமா, இதனால இவங்கள மன அழுத்தம், அதாவது டிப்ரெஷன் ரொம்ப ஈஸியா தாக்க வாய்ப்பு இருக்கு. தாயாரோட உடல் நலத்திலையும் அடிக்கடி பிரச்சனைகள் வரலாம். அதனால அங்கேயும் இவங்க கவனம் செலுத்தணும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கே, இதுக்கு தீர்வே இல்லையா? இதுக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. அதுதான் பயணம். இவங்க ஒரே இடத்துல அடைஞ்சு கடக்காம அடிக்கடி வெளியில பயணங்கள் மேற்கொண்டா அந்த இருட்டறையோட பூட்டு உடையும். புதிய இடங்களுக்கு போறது, புது காத்து வாங்குறதே இவங்களுக்கு ஒரு பெரிய மனநல மருத்துவமாவே செயல்படும். டிராவலர்ஸ் தெரப்பி. கரெக்ட். இவங்க வாழ்க்கையில நடக்கிற பெரிய மாற்றங்கள் எல்லாமே இப்படிப்பட்ட பயணங்கள் மூலமா தான் நடக்கும். ஒருத்தர் தன் கவலைகளை தனக்குள்ளேயே பூட்டி வைக்கிறது எவ்வளவு பெரிய பாரம். நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு பயணம் சிறந்த மருந்துதான். சரி, இப்போ நாம ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பாக்கியம், தொழில், லாபம் மற்றும் விரயம். அதாவது 9 முதல் 12 வீடுகள். முதல்ல 9ஆம் இடத்தை பாப்போம். இது பாக்கியம் மற்றும் தந்தைக்கான இடம். இவங்க அப்பாவோட ரொம்ப பாசமா இருப்பாங்க. அப்பா ஒரு ஆன்மீகவாதியா இருப்பாருன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வேற என்ன ஸ்பெஷல்? 9ஆம் இடம் தர்மஸ்தானம். இது ரொம்பவே உன்னதமான ஒரு இடம். இங்கே சந்திரன் இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். இவங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு விரிவான மனப்பான்மை இருக்கும். எல்லா உயிர்கள் மேலயும் அன்பு இருக்குமா? ஆமா, மனுஷங்கள மட்டும் இல்ல, தாவரங்கள், விலங்குகள்னு எல்லா உயிர்கள் மேலயும் அளவற்ற அன்பும் கருணையும் வச்சிருப்பாங்க. இவங்களோட உயர்கல்வி ரொம்ப சிறப்பா இருக்கும். குறிப்பா ஜோதிடம், வானவியல் மாதிரி ரொம்ப ஆழமான ஆராய்ச்சிகள்ல இவங்க சிறந்து விளங்குவாங்க. தர்ம காரியங்கள் செய்யறதுலயும் அவங்க முன்னாடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களோட மிகப்பெரிய பலமே இவங்களோட தர்ம சிந்தனை தான். மத்தவங்களுக்கு உதவி செய்யறது, ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யறது மாதிரியான விஷயங்கள்ல இவங்களுக்கு இயல்பாவே அதிக ஈடுபாடு இருக்கும். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் இவங்க செய்யற அந்த தர்மமே இவங்கள ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்கும். உயிர்களை நேசிக்கிறதும் தர்மம் செய்யறதும் உண்மையிலேயே தெய்வ கடாட்சம் தான். அடுத்து 10ஆம் இடம். கர்மம் மற்றும் தொழில் ஸ்தானம். இங்க சந்திரன் இருக்கிறவங்க சமுதாயத்துல ரொம்ப பிரபலமானவங்களா, விஐபிகளா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. மக்கள் செல்வாக்கு இவங்களுக்கு எப்படி இவ்ளோ ஈஸியா கிடைக்குது? இதுக்கு காரணம் சந்திரனோட பப்ளிக் கனெக்ஷன். 10ஆம் இடம் உத்தியோகத்தை குறிக்குது. இவங்க செய்யற வேலை ஒரு சின்ன கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்தா செய்யற வேலையா இருக்காது. இவங்க எப்பவும் பப்ளிக் கூட நேரடியா தொடர்புல இருக்கிற தொழில்கள்ல தான் இருப்பாங்க. பிஆர் துறைகள் மாதிரி. ஆமா, நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள், மக்கள் தொடர்பு துறைகள், மீடியா அல்லது அரசு சார்ந்த அதிகாரமிக்க பதவிகள்ல இருப்பாங்க. ஒரு தாயார் எப்படி தன் குழந்தைய பாத்துப்பாளோ அதே மாதிரி இவங்க சமூகத்தை அக்கறையா பாத்துப்பாங்க. அதனால மக்கள் இவங்கள ரொம்ப ஈஸியா ஏத்துக்குவாங்க. இவங்க தாயார் இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்களா? தொழில்ல முன்னேற இவங்க தாயார் ஒரு பெரிய தூணா இருப்பாங்க. சமூகத்துல நல்ல விஷயங்களை பிரச்சாரம் செய்யறது, ஆன்மீக வழிகாட்டியா இருக்கிறது மூலியமா இவங்களுக்கு பேரும் புகழும் தானா தேடி வரும். மக்களோட மனசுல இடம் பிடிக்கிறது பெரிய விஷயம். அடுத்தது 11ஆம் இடம். லாபம் மற்றும் ஆசைகளை குறிக்கிற இடம். இவங்களுக்கு செல்வச் செழிப்புக்கு பஞ்சமே இருக்காது. நண்பர்கள், மூத்த சகோதரர்கள் மற்றும் குறிப்பா பெண்கள் மூலியமா அதிக லாபம் கிடைக்கும் இருக்கு. இவங்க நினைச்சதெல்லாம் நடக்குமா? 11ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம ஆசைகள் நிறைவேறத குறிக்கிற உபஜயஸ்தானம். இங்கே சந்திரன் முழுமையான சுதந்திரத்தை அனுபவிக்கிறார். இவங்களுக்கு கற்பனை வளம் ரொம்ப அபாரமா இருக்கும். அத வச்சே வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க. இவங்களுக்கு பணமா, மன நிம்மதியான்னு கேட்டா எதை சூஸ் பண்ணுவாங்க? இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். இவங்களுக்கு எவ்ளோ பணம், சொத்து இருந்தாலும் அதுக்காக தன்னோட மன நிம்மதியை வித்துக்க மாட்டாங்க. எந்த இடத்துல தனக்கு அமைதி இருக்கோ அதை தான் இவங்க தேர்ந்தெடுப்பாங்க.
ரொம்ப சுதந்திரமான ஆட்கள் இவங்க. ஆமா, தனக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுக்கிட்டு எந்த பந்தாவிலும் மாட்டிக்காம ஒரு அமைதியான வாழ்க்கைய வாழ அதிர்ஷ்டசாலிகள் இவங்க. பணம் இருந்தாலும் அமைதியை தேடுற மனசு இது இப்போ நிறைய பேருக்கு கிடையாது. சரி, இப்போ நம்ம கடைசி இடத்துக்கு வந்துட்டோம். 12ஆம் இடம் விரயம் அயனசயன போகஸ்தானம். இத செலவுகள் நிறைந்த இடம், நஷ்டங்கள் வர இடம்னு சொல்றாங்களே, இதை நினைச்சா எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா இங்க சந்திரன் இருந்தா நிஜமாவே என்ன நடக்கும்? 12ஆம் இடம்னாலே நிறைய பேர் நஷ்டம்னு பயப்படுவாங்க. ஆனா இது நஷ்டத்தை மட்டும் குறிக்கல, இது மோட்சத்தையும் வெளிநாட்டையும் குறிக்கிற இடம். ஓ அப்படியா? இங்க சந்திரன் இருக்கும்போது உங்களுக்கு தூக்கமின்மை, மன உளைச்சல், கண் பார்வை கோளாறு அல்லது பாதவலி மாதிரி சில உடல் உபாதைகள் வரலாம். ஆனா இங்க நான் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை உடைக்கிறேன். இந்த 12இல் சந்திரன் இருக்கிறவங்க யாராவது இந்த அலசல கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதை நல்லா கவனிங்க. சொல்லுங்க. விட்டு பல 100 கிலோமீட்டர் தள்ளி வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ போயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மாபெரும் வெற்றியும் புகழும் பணமும் உங்களை தேடி வரும். வெளியூருக்கு போனா சக்சஸ் தானே வந்துடுமா? சொந்த இடத்தை விட்டு போறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா அந்த வலிதான் உங்க வெற்றிக்கான விதை. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க உங்க குறுகிய மனப்பான்மையை விட்டுட்டு உலகத்தை ரொம்ப பரந்த மனப்பான்மையோட அணுகணும். அப்படி செஞ்சா உங்க வெற்றி இமாலய வெற்றியா இருக்கும். உள்ளூர்ல இருந்தா அடிசருக்கும், ஆனா வெளியூருக்கு போனா ஆகாயம் தொடுவாங்க. இது ஒரு அருமையான சூக்ஷ்மம். என்னங்க, உங்க ஜாதகத்துல சந்திரன் எந்த வீட்ல இருக்கார், அவர் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, லக்னம் கைவிட்டாலும் சந்திரன் எப்படி நம்ம வாழ்க்கையை ஒரு தாய்ப்பறவை மாதிரி அரவணைச்சு கொண்டு போறாருன்னு பார்க்கும்போது நிஜமாவே செழிப்பா இருக்கு. நம்ம மனசுதான் நம்மளோட சப்ஜி பெரிய ஆயுதம் அப்படிங்கறத இந்த அலசல் ரொம்ப அழகா உணர்த்தியிருக்கு. நீங்க சொல்றது ரொம்ப சரி. இந்த ஆழமான அலசலோட இறுதியில நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க விரும்புறேன். கேளுங்க. உங்க ஜாதகத்துல சந்திரன் எந்த வீட்ல இருக்கார், அவர் என்ன பலன்களை தருவார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஆனா அந்த சந்திரன் ஆளுமை செய்யற உங்க மனச நீங்க எப்படி ஆள போறீங்க? கிரகங்கள் உங்களுக்கு சில சூழ்நிலைகளை மட்டும்தான் உருவாக்குது. ஆனா அந்த சூழ்நிலையில நீங்க எந்த பாதையில பயணிக்கணும் அப்படிங்கிற உங்க மனசோட திசையை தீர்மானிக்க போறது கிரகங்களா இல்ல நீங்களா? சந்திரன் கொடுக்குற உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாம அந்த மனசை உங்க கட்டுப்பாட்டுல வைக்கும்போது உங்க ஜாதகத்துல எந்த குறைகள் இருந்தாலும் அதை உங்களால ஈஸியா தகர்க்க முடியும். இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஆழமான, அதே சமயம் நம்மள நிமிர்ந்து உட்கார்ந்து சிந்திக்க வைக்கிற ஒரு விஷயம் இது. கிரகங்கள் நமக்கு வழிகாட்டலாம், சூழ்நிலைகளை உருவாக்கலாம். ஆனா அந்த பாதையில நடக்க போறதும் ஜெயிக்க போறதும் நாம தான். உங்க மனசை நீங்க எப்படி ஆள போறீங்க அப்படிங்கிற இந்த ஒரு பவர்ஃபுல்லான கேள்வியோட இன்னைக்கு உங்களை நாங்க சிந்திக்க விடுறோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான, அதே சமயம் உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப உபயோகமா இருக்கிற இன்னொரு ஆழமான அலசலோட உங்களை நாங்க சந்திக்கிறோம். அது வரைக்கும் தொடர்ந்து அறிவு தேடுங்க. உங்க மனசை எப்பவும் ரொம்ப தெளிவா வச்சுக்கோங்க. விடைபெறுகிறோம். நன்றி.